நடிகர் விஜய் தாவேக என்கிற அரசியல் கட்சி தொடங்கியது முதல் நாடு நாசமா போகுது. பத்திரிகை, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக விமர்சித்தவர்களை முதலமைச்சர் என்கிற அதிகார நாற்காலியில் அமர்ந்த பின்பு பழிவாங்கும் படலத்தை துவங்கியுள்ளார் ஜோசப் விஜய். இந்த மாதிரி உன் கட்சியில ஸ்ரீலங்கால ஒருத்தன் வந்து வாழ்றதுக்கு வழி இல்லாம ஆஸ்திரேலியால போய் வந்துட்டு பொல போட்டி நிக்கிற ஒரு எச்சக்கல புறம்போக்கு எங்க முதலமைச்சரா இருந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி, உதயனாவும் சரி, ஆபாசமான வார்த்தையில பேசுறப்பெல்லாம் நீ என்ன விரல் சுப்பிட்டு இருந்தியா என்ன? எந்த பரதேசத்துல அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மை இந்தியா 24/7 என்கிற பெயரில் யூடியூப் சேனல் நடத்துகிறார் பத்திரிகையாளர் முக்தார் அகமது. தூக்கிட்டமா கேட்டீங்களா? விஜயின் அரசியல் செயல்பாட்டை விமர்சித்தார் என்பதற்காகவே இப்படி திட்டமிட்டு அவரை டார்கெட் செய்கிறது முதலமைச்சர் விஜய் தரப்பு. போல திமுக எவ்வளவோ பரவாயில்ல. இப்ப புரியுது, அதிகாரம் வந்ததுமே மமதைக்கு போக ஆரம்பிக்கிறான். தன்னுடைய அதிகாரம் வந்து புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 12 நாள்ல புத்தியை காட்டிட்டாங்க. ஏய், ஆணவத்துல ஆடாதரா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க? இவனுக்கு வந்து முதலமைச்சர் அவர் ஒருமையில பேசுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ற. சரி, ஓகே, உன் கட்சியில இருக்கிறவங்களா யோகியமா? முதலமைச்சர் பதவியேற்ற 2வது நாளே விஜயை அரசியல் ரீதியாக விமர்சித்த பல யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ன வேலையோட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். 2 வருஷமா இந்த ரூட் மாஃபியா இருக்கான் பாரு, யாரு? விஜயோட பிஏ. வச்சுக்கிட்டு நீங்க வலைத்தளத்தை நீங்க போடாத ஆபாச பதிவா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். நான் விஜய்க்கு சேலஞ்ச் பண்றேன், விஜய்க்கு நான் சவால் விடுறேன். அந்த வச்சிருக்க ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்குள்ள என்னை விடு, மக்கள் அனுமதி, வெளிப்படையா மக்களே அனுமதிங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணாங்க 2 வருஷம், யார திட்டு தீர்த்தானுங்க, எப்படி தீர்த்தானுங்க, என்ன நீங்க வழிகாட்டுதல் கொடுத்தீங்க பாப்போமா? ஐயோ வேணப்பா இந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. வாட்ஸ்அப் உள்ள அனுப்ப வேண்டியது. விஜயை பத்தி யாரா பேசினா வச்சுக்கவே, அவங்க அம்மா, அவங்க மனைவி, அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய பெண் குழந்தை எதிர்க்கோ அதெல்லாம் புடிச்சு அசிங்கமா திட்டு. இதே நீங்க வேலையை ஒருவேளை ஒரு பொண்ணு வந்துட்டு எகென்ஸ்டா விஜயனுக்கு எகென்ஸ்டா பேசினா அவனோட வம்சத்தையே அசிங்கமா பேசுறது. நீங்களா யோகிய மாதிரி பேசுறீங்க. முதலமைச்சர் விஜயை விமர்சிப்பவர்கள் யார் யார் என பட்டியல் எடுத்து அவர்கள் மீது புகார் தர செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க துடிக்கிறது என்கின்றார்கள். இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆபாசமா பேசினா கைதுன்னு வச்சுக்கவே, 99% விஜய் ஃபேன்ஸ் உள்ள போயிருவாண்டா. இந்த பாரு, நாரினம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. ஊருக்குள்ள வலைத்தளத்துல தெரியுற எல்லா விஜய் ரசிகருமே அஜித்ல எல்லா பேரையும் ஆபாசத்தின் உச்சா பேசி தெரிஞ்ச ஆளு. நீங்க ஆபாசத்துக்கு ஊர்ல பாடம் எடுக்கிறீங்களோ? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. மாநகராட்சியிலிருந்து வர்றது 850 டன் குப்பை. அப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்றதுக்கான வசதி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. இதுல வந்து பாறைக்குழி கிட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அப்ப புரியல, இப்ப புரியுது. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் அங்க வராது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. வாங்குறாங்க 20 days போடுறாங்க. என்ன இது மாதிரி இருக்கு சார்? வாங்க சார். காலையிலே வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வேற 2வது தடவை தெரியாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாங்குறாங்க 20 days போடுறாங்க. என்ன இது மாதிரி இருக்கு? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. செக் பண்ணல. ஏமா செக் பண்ணல? இது அப்படியே சரி. இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுது? மேனுஃபேக்சரிங் டேட் சீல் எதுவுமே இல்ல. எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. இல்ல எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்ட்டா இருக்குமா? மேனுஃபேக்சரிங் டேட் சீல் எதுவுமே இல்ல. நான் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம்? அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா, பொன்னிறமா,
சும்மா விண்ணுன்னு ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். இதுல டேட்டே போடாம ஒரு ஸ்டிக்கர், இதுல ஏதோ ஒரு டேட் போட்டுருக்காங்க. இது எந்த டேட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இதுல என்ன போட்டிருக்கு? முறுக்கு. ஓ நான் அதை கேட்கலையா. இதுல முறுக்குங்கிற மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்குல, அது என்ன போட்டிருக்கு? இதான் 15ஆம் தேதி கொட்டாளத்துல எழுதி இருக்குல்ல, 15ஆம் தேதி. அந்த 15ஆம் தேதி தான் அந்த முறுக்க போட்டாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்ன ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்க, யாரு அதை என்ஷூர் பண்றீங்க? டேய் அரலூசு, யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. நீங்க யாரு? அமைச்சர். நாங்க நம்பலையா? நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப பேசுற. நான் அடுத்த வாரம் வருவேன். அதுக்குள்ள இந்த முறுக்க 15ஆம் தேதி தான் போட்டீங்கன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க பாத்தியா? அவனை புடிச்சு வை. ஏன்னா எனக்கு ஒரு ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். நான் வரேன், அடுத்த வாரம் வரேன். நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பணிய கடையே வைக்க. எல்லாம் ஜெயில கழிக்கு லைன்ல என்ன மாதிரி நிக்கிறானுங்க. என்ன பண்ணிட்ட? ரொம்ப நேரமா ஒரு அம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. நமக்கு எதுக்கு வாப்பலாம்? நமக்கு எதுக்குன்னா நாட்டுல வேற எவன் தான் கேக்குறது? டேய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நீ ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அர்த்தமா? இப்ப திங்க தெரியாம தான் நீ முடிக்கிற. அத கொண்டா. வீட்டு பழைய சோறு எப்படி சாப்பிடுவ? அதை செய். நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா. தெரியாது செய்யாதீங்க போடா. லாஸ்ட் 3 நாள்ல மட்டும் 15,349 ரவுடிஸ விசாரணை பண்ணி அதுல 3,246 ரவுடிஸ கைதும் பண்ணிருக்காங்க. ருக்கோ ஜரா சபர் கரோ. இதே தாவேக ஆட்சிக்கு வந்த இந்த 20 நாள்ல தான் இத்தனை கொலைகள் நடந்துச்சு, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு. அதை பத்தியும் கொஞ்சம் பேச. அது எப்படி நீ பேசுவ? நீ தான் வாங்கின காசுக்கு உண்மையா இருப்பியே. காசுக்காக பீ கூட திம்பியா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த வெண்ண பையலுக்கு சப்போர்ட் பண்ணி எவனாவது கமெண்ட்ல பேசுனீங்க, அசிங்க அசிங்கமா கேட்பேன். எது? அதுக்கு என்னப்பா? வேணாம். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? விஜய் முதலமைச்சரான பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக முதல் முறையாக இன்று டெல்லி செல்கிறார். அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. ஏன் எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க. பிஎம் என்ன சொன்னார் சார்? பிஎம் என்ன சொன்னார் சார்? என்ன கால் அமுக்கு. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஐயோ அம்மா. பிஎம் என்ன சொன்னார் சார்? பிஎம் என்ன சொன்னார் சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டே. பாஸ் என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். பாசா கொக்கா. எல்லாரும் எங்க அண்ணா ஏன் பேசவே மாட்றாருன்னு கேக்குறாங்க. அதிகாரிங்க கிட்ட பேசும்போது கூட நெட்வொர்க் கிடைக்காம யூடியூப் வீடியோ பஃபரிங்ல சுத்துமே, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. எங்க பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். நைட்ல பார்த்தா கரண்ட் வரலன்னு போராட்டம், பகல்ல பார்த்தா தண்ணி வரலன்னு போராட்டம், இப்ப விவசாயிகள் போராட்டம். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அவர் நிம்மதி ஆட்சி செய்ய விட மாட்டீங்களா? அப்படி கேளுங்க. ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படின்னா உடனே வந்த உடனே மாத்திர முடியுமா? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகாதா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே, மோடி வந்தாரு, 15 வருஷம் ஆச்சு. என்ன மாத்தினாரு? என்ன அவரால் முடிஞ்சு? அவ்வளவு பெரிய ஆள் அவரு. குஜராத்ல அவரெல்லாம் எவ்வளவு பெரிய மாஸ் தெரியுமா? அவராலே மாத்த முடியல. அண்ணா எப்படி வந்த உடனே மாத்துவாரு? நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த அண்ணா வருவாரு மாற்றம் வரும்னு சொல்றவங்க போராடுறத கூட நான் ஏத்துக்குவேன். என் பேரன் சொல்லுச்சு, பேத்தி சொல்லுச்சு, ஒண்ணு விட்டா அக்கா மக சொல்லுச்சுன்னு ஓட்டு போட்டாங்கல்ல. உங்களுக்கு தைரியம் வந்தா வீட்டுல போய் அவங்க எல்லாம் அடிங்க. ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இந்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் வந்து வேற காரணங்கள் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிருக்காங்க? இல்ல அவர் சொல்ற காரணங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே, இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. உள்ளூர் மின் தேவை அதிகரிச்சிருக்கு, மழை காற்று இடி போன்ற வானிலை. ChatGPT ஓபன் பண்ணுங்க, மின் தடைக்கான காரணங்கள்னு போடுங்க. பராமரிப்பு வேலைகள், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கா? ஆமா வந்திருக்கு. மொத பாயிண்ட் மின் கம்பி அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் பழுது இருக்கா? இருக்கு.
அதிக மின்சார பயன்பாட்டால் ஓவர்லோடு இருக்கா? இருக்கு. ஐயா ஒண்ணுக்கு நில்றா ஒருத்தர் நில்றா அவரு விளையாடியா சும்மா நில்றா மின் தடைக்கான காரணம் சொல்லி சாட் ஜிபிடிலயோ நீங்க ஜெமினிலயோ கூகுள்ல போய் போட்டா கூட இந்த காரணங்கள்லாம் வரும். இது பொதுவான காரணங்கள். இதைத்தான் மின்சாரத்துறை கொடுத்துருக்கு. இதைத்தான் மின்சாரத்துறை சாட் ஜிபிடில போட்டு கொடுத்துருக்குது. அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். சார் இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு அத சொல்ல நீ யாரு? இந்த வீட்ல நீ வச்சதா சட்டமா? இப்ப நான் சொல்றேன்டி. என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்க? அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். கோரில போடா. ஐயோ மூஞ்சி பினாயில் போட்டு கடவுள துப்பிட்டானே. முக்கியமா அந்த டிவிகே தம்பிகள் அப்புறம் வாக்காளர் பெருமக்கள் நல்ல காதை திறந்து கேட்டுக்கோங்க. போன ஆட்சியில திமுக அவ்வளவு பண்ணினார்கள். அதெல்லாம் அப்படியே டோட்டலா மறந்துட்டு இப்ப புதுசா வந்த நடிகனை பார்த்து பையன் சொன்னான் குழந்தை சொன்னான் அப்படின்னு போய் ஓட்டு போட்டீங்க. யோ 18 வயது எதுக்கு ஓட்டு போட வச்சிருக்கிறார்கள் ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூடவா இல்ல உனக்கு? விவரம் தெரியாத குழந்தைங்க சொல்றதை கேட்டுட்டு போயா ஓட்டு போடுவீங்க? இப்ப பாரு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. ஆனா இன்னமும் இதுக்கு திமுக தான் காரணம்னு இதே இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு நாட்டையும் நாசம் பண்றீங்களேடா. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சறாத. குலக்கேசல் உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.